பழனி முருகன் ஆலயம் சார்ந்த ஒரு மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விடயம் உட்பட சர்ச்சை விடயங்கள் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு மீது அதிகரித்துள்ள நிலையில் ஊழல் முறைகேட்டில் சிக்கும் அமைச்சர்கள் பதவி நீக்கப்படுவார்கள் என முதல்வர் விஜய் எச்சரித்துள்ளார். அத்துடன் பாடசாலைகள், மருத்துவமனைகள் தேவையற்ற ஆய்வுகளை மேற்கொள்ள கூடாதென ரீல்ஸ் எனப்படும் குறுங்காணொலிகளை அமைச்சர்கள் வெளியிடக்கூடாது என்று அவர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முதல்வர் விஜய் தனது அமைச்சரவைக்கு தலைமைச் செயலகத்தில் வைத்து இந்த கராரான உத்தரவுகளை பிறப்பித்ததாகவும் தவிக ஆட்சி ஊழலற்ற அரசாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தில் அமைச்சர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். முறைகேடுகள் ஏதாவது உறுதியானால் சம்பந்தப்பட்ட அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கவும் தான் தயங்க மாட்டேன் என குறிப்பிட்ட முதல்வர் விஜய், யாராக இருந்தாலும் தவறு செய்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும், அரசு முழு வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்கள் தங்களது துறை தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் என்றாலும் பாடசாலைகள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பொது இடங்களில் அமைச்சர்கள் தேவையற்ற ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும், ஆய்வு என்ற பெயரில் சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸ் உள்ளிட்ட விளம்பர நோக்கிலான பதிவுகள் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். அண்மையில் சில அமைச்சர்களின் ஆய்வுகளின் போது எழுந்த சர்ச்சைகள் மற்றும் அமைச்சர் கீர்த்தனா பாடசாலையொன்றில் நடந்த விதம் தொடர்பான புகார்கள் பின்னணியில் கடும் அறிவுறுத்தல்களை முதல்வர் விஜய் வழங்கியதாக தெரிகின்றது.